அதை போலத்தான் அவருடைய வாரிசு அரசியல். வாரிசு என்ன வாரிசு அரசியல்? இப்ப நான் ஒரு பாடகர், என் பொண்டாட்டி ஒரு பாடகி, ரெண்டு பேரும் லவ் 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 லவ்னு பண்ணி கல்யாணம் பண்ணி நாங்க லவ் பண்ணி ஒரு புள்ள பெத்து இப்ப அந்த புள்ளையும் ஒரு பாடகர், அவரு நடிகர். என்ன இப்ப பிரச்சனை? இப்ப நடிகர் இருக்காருல்ல, வருங்கால நடிகர், அந்த நடிகரோட அப்பா யாரு? ஒரு டைரக்டர். அவங்க அம்மா யாரு? ஒரு பாடகி. அவருடைய மகன் யாரு? அவர் ஒரு டைரக்டர். ஒரே குடும்பம் தான். அவரு நடிக்கலாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணலாம், அவர் பையன் டைரக்ட் பண்ணலாம், அவங்க அம்மா பாடலாம். ஆனா தளபதியாருடைய மகன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா இதுல என்னடா நியாயம் இருக்கு? கேட்கிறவன் கேனைன்னா கேப்பையில நெய் வெடியுதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு கொஞ்சம் புரிதலோட பேசி, தப்பு உங்ககிட்ட இருக்க, உங்ககிட்ட அடிப்படையாகவே உங்ககிட்ட தப்பு இருக்க, அப்புறம் நீங்க என்ன இன்னொருத்தர் சொல்றீங்க? ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இப்போ மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுவதும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியின் கீழே நாம் இருக்கின்ற இந்த தருணத்தை வரக்கூடிய காலங்களே நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமது தலைமுறைகள் அனாதைகளாக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அதாவது மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் இருந்தாங்கல்ல, அதுல சின்னவர் சின்ன மருது, அவர் ஒரு ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 அறிவிச்சார். அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை திருச்சி மலைக்கோட்டையிலேயும் ஸ்ரீரங்கம் கோயிலே ஒட்டினார். என்ன சொன்னார்? அன்றைக்கு இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், குறியில மன்னர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, முகமதியர்கள் எல்லாரும் நம்ம ஒன்னா சேர்ந்து வெள்ளையனை விரட்டி அடிப்போம் என்று அறைகூவல் விட்டார். ஒட்டுமொத்த வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்த அந்த காலகட்டத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு கழகக்காரனாக, ஒரே ஒரு புரட்சியாளனாக, ஒட்டுமொத்த சிறுபான்மையினர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களின் ஜாதி மதங்களை கடந்து மக்களை திரட்டி வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி சண்டையிட்டு வெள்ளையனை வெற்றி பெற்றவர்கள் அந்த மருது சகோதரர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை போல் வரக்கூடிய காலத்திலே இந்த தமிழ் மண், இந்த தமிழ் மொழி, இந்த தமிழ் மக்கள், இந்த தமிழ் தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்து, ஒட்டுமொத்த மக்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து அதை வழிநடத்தி, அந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்திலே பிஜேபியை வரவிட மாட்டோம் என்று உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நமது தளபதியாரும் நமது உதயாவும் இருப்பார்கள் என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆகாய தாமரை, ஆகாய தாமரை தெரியுமா? ஆகாய தாமரை, ஆகாய தாமரை தண்ணியில பூக்கிறது தானே? குளமா? குளத்துல அதான் அம்மா வேணுங்கிறது. ஆகாய தாமரை, படர் தாமரை, அது போலதான் இந்த தாமரை. எல்லாமே நாசம். குளத்துல போச்சுன்னா குள நாசம், இங்க வந்தா இது நாசம், நம்ம மண்ணுக்குள்ள வந்தா நம்ம மண்ணு நாசம். ஆகவே மக்களாகிய உங்களிடத்தில் மீண்டும் இந்த சந்தோஷமான நிகழ்விலே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இந்த நேரத்திலே உங்களோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, வரக்கூடிய காலத்திலே நம்மையும் நமது தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, என்றைக்கும் இந்த மண்ணுக்கான இயக்கமாக, மக்களுக்கான இயக்கமாக திராவிட வழிநடத்தாக எடுத்து செல்வார் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.